வீடு கட்டுறதா இருந்தாலுமே சரி, எந்த விஷயமா ஆரம்பிக்கிட்டாலுமே, வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதிகமாக பேசும் பொருளாக இருந்துட்டு இருக்கு. அதுவும் இப்போ சமீப காலமாக ஒரு 10, 12 வருஷம் கூட எடுத்துக்கலாம். இந்த வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாக பேசப்பட்டு வருது. நான் போகக்கூடிய கன்சல்டேஷன்ஸில் எல்லாருமே வீட்டில் 2 தரப்பாக இருப்பாங்க. மனைவிமார்கள் வந்து எப்பயுமே வாஸ்துலேயே மூழ்கி இருப்பாங்க. அதற்கு எதிர்விதமாக கேள்வி கேட்கக்கூடிய கணவர்மார்களாக இருப்பாங்க. சார் இந்த 10, 15 வருஷமாக தானே சார் வாஸ்து இருக்குது, இதுக்கு முன்னாடிலாம் யார் சார் வாஸ்து பார்த்தா? கணவர்மார்கள் கேட்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இது. வாஸ்து சாஸ்திரம் அப்படின்றது பஞ்சபூத சக்திகளால் வழிநடத்தப்படுகின்ற ஒரு தாற்பயம். நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, இந்த 5 விஷயங்களும் இந்த வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்தில் பிரதானமாக வேலை செய்யக்கூடிய பொருள். வாஸ்து சாஸ்திரம் அப்படின்றது வந்து மனிதன் தோன்றின காலத்திலிருந்து நம்மளை வழிநடத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த பஞ்சபூத சக்திகள். அதுதான் நம்ம இப்போ பிரபஞ்சம்னு சொல்கிறோம். மனிதர்கள் அமெரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியா வரும், அதாவது கலிஃபோர்னியாவிலேருந்து கேன்பரா வரலும் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாருக்குமே வாஸ்து சாஸ்திரம் அப்படின்றது பொருந்தும். யாராலையும் தண்ணி இல்லாமல் வாழ முடியாது. தாகம் எடுக்குதுன்னா அவசியம் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அதே போல் சுவாசிக்கணும் அப்படின்னா காற்று ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க உணவு தயார் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்கலாம், ஆனால் நெருப்பு அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே அவசியமான ஒரு பொருளாக இருக்கும். இந்த பஞ்சபூத சக்திகள் இல்லாமல் எங்கேயுமே வழி நடத்துறது கிடையாது. அதுதான் அதனுடைய தாற்பயமாக நடக்கிறது தான் இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்தில் அது ஜோதிடமாக இருக்கட்டும், வாஸ்து சாஸ்திரமாக இருக்கட்டும், ரெண்டுமே ரொம்ப ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள் பீப்புளுக்கு தான். மன்னர்களுக்கு அவர்களுடைய உறவினர்கள், அவருடைய போர் தளபதிகள், அவர்களுக்கு யாரெல்லாம் வந்து முக்கியத்துவமாக இருந்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயங்கள் பார்க்கப்பட்டிருந்தது. இன்றைக்கி வாஸ்து சாஸ்திரம்னு பிரபலமாக பேசப்படுறதுக்கான முக்கிய காரணம் மீடியா ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணாலும் மக்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கு. ஒருத்தர் வாஸ்துப்படி வீடு இல்லை, உறவினர் சொல்லிட்டாரு, ஒரு கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது மாற்றப்படும் பொழுது இந்த பூமியில் கல், மண், செங்கல், சிமெண்ட் இந்த விஷயத்தை வச்சு நீங்கள் கட்டும்பொழுது அதுக்கு தீர்வு தவறாக போச்சு அந்த வீடு அப்படின்னா அதை எப்போ நீங்கள் சரி பண்ணுறீங்களோ நிச்சயமாக அந்த கரெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும்.